விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் சித்தேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இருவர் கள்ளச்சாராயம் குடித்ததால் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடிய அரசின் மெத்தனத்தால் கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து தற்போது விழுப்புரத்திலும் இருவர் பாதிக்கப்பட்ட கொடூரம். சித்தேரிப்பட்டு பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் கவலைக்கிடமான இளைஞருக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 2 பேருக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பாதிக்கப்பட்டவரின் தந்தையுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் பேசும் உரையாடலை கேட்கலாம். அதான் பஞ்சனி போனாப்ல ரெண்டு பசங்க சார். யார் பேர் என்ன சார்? பிரவீன்குமார். பிரவீனுக்கு வயசு என்ன சார்? 24. ஜெகதீஷனுக்கு 22 சார். நியூஸ் ஜே செய்தி எதிரொலியால் விழித்துக் கொண்ட விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த இருவரின் சடலங்களை உடற்கூறாய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏராளமான உயிரிழந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் யாரும் நுழையாத வகையில் தடுப்புகள் அமைப்பு. 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் வஜ்ரா வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய பலி எண்ணிக்கை 58ஆக அதிகரிப்பு. கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் தொடரும் மரண ஓலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கள்ளச்சாராயத்துக்கு பலி. சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பிச் சென்றவர் உயிரிழந்த பரிதாபம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படும் விடிய அரசு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் மூளைச்சாவு அடைந்தனர். உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மூளைச்சாவும் நிகழ்ந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக கருப்பு உடையில் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடையில் சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுப்பு. சபாநாயகரின் முடிவை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. சட்டப்பேரவை வளாகத்துக்குள் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் எனில் சிபிஐ விசாரணை தேவை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏவுக்கு தொடர்பு என சந்தேகம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு.
மெத்தனால் விஷமுறிவு மருந்தான ஃபோமிபெசோல் மருத்துவமனைகளில் இருப்பு இல்லாமல் அப்பாவி உயிர்களை சாகடித்த விடியாதிமுக அரசு. தான் சுட்டிக்காட்டிய பிறகே ஆர்டர் செய்யப்பட்டு வாங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். ஐம்பதற்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த பிறகு மும்பையில் இருந்து வாங்கி விழுப்புரம், சேலம் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்ட ஃபோமிபெசோல் மருந்துகள். ஜூன் 20ஆம் தேதி அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு ஃபோமிபெசோல் மருந்துகள் கையிருப்பில் இருந்தன என்பதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் சவால். ஜூன் 20இல் உயிர் காக்கும் விஷமுறிவு மருந்தான ஃபோமிபெசோல் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கான கையிருப்பு பட்டியலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா? உண்மையை மூடி மறைத்து திசை திருப்ப நினைக்கும் விடியாதிமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் சவால். கடந்த 2017ஆம் ஆண்டில் சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்ட காட்சிகளுடன் திமுகவை தோலுரித்த எதிர்க்கட்சித் தலைவர். திமுகவின் கூக்க செல்வம் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த காட்சிகளை காண்பித்து காட்டமான விமர்சனம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் கள்ள மௌனம் சாதிக்கும் கம்யூனிஸ்டுகள். திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதாக கம்யூனிஸ்டுகள் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கடும் விமர்சனம். அரசாங்கத்துடைய நிர்வாக அணுகுமுறைகள் தவறான அணுகுமுறை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பேரவையிலிருந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாகவே நடக்கும். நேற்று சட்டப்பேரவை முழுவதும் இருந்து தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை மாதிரியும் அதிமுக நேற்று வெளிநடப்பு செஞ்சுட்டு இதை விட இப்போ என்ன பண்ணணும்? கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு இப்போ அறியறையே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் போராட்டம் பெரிய போராளிகளாக இருந்தாங்க. இப்போ அவங்களும் கைக்கு வந்த ஆளுங்கட்சியுடைய ஜால்ராவை. விடிய அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்களுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுகிறாரா சபாநாயகர் அப்பாவு? சபாநாயகரின் பேச்சு ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் முயற்சி என பலரும் கண்டனம். இந்த சபை நடவடிக்கைகள்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வியாபாரிக்கு மெத்தனால் வழங்கியது தொடர்பாக கேசவன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை. மெத்தனால் சப்ளை செய்யப்பட்ட விவகாரத்தில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை கைது செய்து சட்டம் ஒழுங்கை காத்த அதிமுக ஆட்சி. ஊழல் செய்வதால் டெல்லிக்கு பயந்து பாஜகவினரை கைது செய்யாது தொடை நடுங்கும் பொம்மை முதல்வர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் பாராக மாறிய சிறுவர் பூங்கா. ஆயிரக்கணக்கான சாராய பாக்கெட்டுகள் காணப்படும் நிலையில் அம்பலமாகும் அரசியல்வாதிகள், அதிகாரிகளின் கூட்டு சதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வெள்ளிமலையில் காட்டாராய் பாயும் கள்ளச்சாராயம். திரும்பிய திசையெல்லாம் சாராய பாக்கெட்டுகளும் சிதறி கிடக்கும் சைடிஷுகளும் தான் விடிய அரசின் சாராய சாவுக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளசாராய சம்பவத்தில் 4 நாட்களாக பேரமைதி காத்து வரும் நடிகர் சத்யராஜ். பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர் என நாடகமாடி சத்தியம் தவறும் சத்யராஜ் என இளைஞர்கள் விமர்சனம்.
தேனியில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களை தடுக்க தவறிய பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற சிவசேனா கட்சியினர் ஸ்டாலின் பதவி விலக கோரி ஊர்வலமாக சென்று விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். சத்தம் கேட்கலையா? கள்ளக்குறிச்சியில் கேட்கலையா? கண்டிக்கின்றோம். அரசை கண்டிக்கின்றோம். அரசை கண்டிக்கின்றோம். திமுக ஆட்சியில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன், டிராபிக் போலீஸை கேள்வி கேட்ட தம்பி, மீம்ஸ் கிரியேட்டர், கிளிஜோசியம் பார்த்தவர்கள், பாசக்கரம் நீட்டிய போதைப் பொருள் பேர்வழி ஜாஃபர் சாதிக், ரவுடிகள், கள்ளச்சாராய வியாபாரிகள் என கிண்டலடிக்கும் 2K கிட்ஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1250 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே 10 லிட்டர் கள்ளச்சாராயம், 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் அழிப்பு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் தொடரும் கள்ளச்சாராய விற்பனையால் மக்கள் வேதனை. ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட கள்ளச்சாராயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் விற்பனை. கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. செங்குன்றம் பகுதியில் தனியார் கெமிக்கல் குடோனில் பேரல்களில் மறைத்து கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தப்படும் மெத்தனால் பதுக்கல். கெமிக்கல் குடோனில் மெத்தனால் பதுக்கிய 4 பேர் பிடிபட்டனர். கோவை மாவட்டத்தில் 40 வருடங்களாக திமுகவில் இருந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஏற்பாட்டின்படி கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினர். டாஸ்மாக் வருமானம் 2022, 2023 காட்டிலும் 2023, 2024 ஆண்டில் 1734 கோடி ரூபாய் அதிகரிப்பு. மது விற்பனைக்கு டார்கெட் நிர்ணயித்து தமிழக பெண்களை விதவைகளாக்கி அனாதைகளாக்கி வரும் விடிய அரசு. டாஸ்மாக் வருவாய் தாறுமாறாக உயர்ந்த புள்ளி விவரங்கள் வெளியான நிலையில் பொம்மை முதல்வருக்கு இளைஞர்கள் சராமாரி கேள்வி. 2020ஆம் ஆண்டு மதுவுக்கு எதிராக கருப்பு கொடியுடன் கருப்பு உடையுடன் போராடிய மானஸ்தர்கள் எங்கே என காட்டமாக விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சேதமடைந்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. சேதமடைந்த மின்கம்பியை மாற்றாத விடியா மின்துறையின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் காதலியின் சித்தப்பாவை குத்திக் கொன்ற காதலன். பெண்ணை காணவில்லை என தேடிச் சென்ற போது கத்தியால் குத்திவிட்டு காதலன் கூட்டாளிகளுடன் தப்பி ஓட்டம். சேலம் அரசு மருத்துவமனையில் கணவர் இறந்ததாக மருத்துவர்கள் ஏற்படுத்திய குழப்பத்தால் மருத்துவமனை வளாகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மனைவி. கணவன் பிழைக்க மாட்டார் என்று கூறியதால் மனமுடைந்த மனைவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மருத்துவமனையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம். பெரியவங்களை கூப்பிட்டு சொல்லலாம். அந்த டாக்டர் என்ன பண்ண, சின்ன பிள்ளை 27 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளை தூக்குப்பட்டு செத்து போச்சு. அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் அவன் செத்து போயிட்டான். அந்த பிள்ளை செத்து போயிட்டான்.
நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது மாடு திடீரென முட்டியதில் நீதிமன்ற ஊழியர் பலி. மாடு முட்டியதில் எதிரே வந்த பேருந்தின் சக்கரத்தில் விழுந்து உயிரிழந்த சோகம். சாத்தனூர் அணை முதலைப்பண்ணை வளாகத்தில் இரவு காவலாளியை கட்டி போட்டு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தன மரத்தை வெட்டிச் சென்ற மர்ம நபர்கள். சந்தன மரத்தை இயந்திரம் மூலமாக அறுத்து துண்டு துண்டாக்கி மர்ம ஆசாமிகள் மினி சரக்கு வேனில் கடத்தி சென்ற அவலம். வட இந்தியாவுக்கு நவீன ரயில் பெட்டிகள், தமிழகத்திற்கு மட்டும் ஓட்டை உடைசல் ரயில் பெட்டிகளா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசல் பெட்டிகள் தான் ஓடுவதாக நீதிபதிகள் அதிருப்தி. தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆக்சிஜனை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் அரிய வகை பாசியை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள். புனே விஞ்ஞானிகள் ஆய்வில் சாதனை படைத்த நிலையில் நிதி சுமையால் தமிழக பல்கலைக்கழகங்களை முடக்கி வரும் விடிய அரசு. இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு நடுவே ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் முதுநிலை நீட் தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. நீட் நெட் தேர்வு வினாத்தாள்கள் வெளியான விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் பதவி நீக்கம். நீட் தேர்வில் முறைகேடுகளே நடைபெறவில்லை என மத்திய அரசு மறுத்து வந்த நிலையில் தேர்வு நடத்தும் தலைவரே நீக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை.